ஆனால் கிச்சன் அப்ளையன்ஸ் அதில் வாங்கினது இதை நம்ம அழகாக வெளியே எடுத்துடலாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏர் ஃப்ரையர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கிச்சன் அப்ளையன்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம அமேசானில் வாங்கினது. டிசம்பர் மந்தில் ஆர்டர் போட்டோம். 10 டேஸில் வீட்டுக்கு வந்துருச்சு. டிசம்பர் மந்த்லேருந்து ஒரு 2 மந்த்ஸ் இதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தாங்க இந்த ரிவ்யூவை போஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன். இதோட பேர் பார்த்திங்கன்னா ஜேமி ஆலிவர் பை டிஃபல் குவைட் அண்ட் ஈஸி ஏர் ஃப்ரையர். அதுதாங்க இதோட பேர். இது அமேசானில் வாங்கினோம். இது ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்குது, ரொம்ப காம்பேக்டாக இருக்குது, சைலண்ட்டாகவும் ஒர்க் பண்ணுது. ஸோ இதில் முன்னாடி ஒரு ஹேண்டில் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அது டிட்டாச்சபிள். ஸோ அதை ரிமூவ் பண்ணி தான் நம்ம உள்ளே வைக்க வேண்டிய ஃபுட் ஐட்டம்ஸை உள்ளே வைப்போம். ஸோ அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, அந்த பிளேட்டுக்கு கீழே வந்து நம்ம பேக்கிங் ஷீட் போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த பிளேட்டை வச்சு குக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த கீழே விழுற பொருளுங்களை அழகாக க்ளீன் பண்ணி இப்போ சமைச்சு முடிச்சுட்டு அந்த பேஸ்கெட்டை வந்து நம்ம அழகாக அந்த பேஸ்கெட் அதுக்குள்ளே இருக்க பிளேட் ரெண்டுமே வந்து டிஷ் வாஷரில் ஈஸியாக வாஷ் பண்ணிக்க முடியும். ஸோ அது ரெண்டுமே அதோட அட்வான்டேஜஸ். அதாவது வந்து இது சூப்பர் குவைட்டாக வந்து ஒர்க் பண்ணுது, ரொம்ப ஈஸி டு க்ளீன். இதில் வந்து 10 ப்ரீசெட் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம டிஜிட்டல் மோடில் லைட்டாக ஃபிங்கர் டிப்லேயே வந்து நம்ம அதை ஹேண்டில் பண்ணிட முடியும். ஒரு மேனுவல் மோடும் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நம்ம ப்ரோக்ராம் சேஞ்ச் பண்ணி பண்ணணும் அப்படின்ற மாதிரி, டைமிங்கு டெம்பரேச்சர் ஏதாவது மாற்றி நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய டோட்டல் கண்ட்ரோல் வந்து இந்த இருக்குது இதில். ஸோ நம்ம கன்வென்ஷனல் அவன் மாதிரி நம்ம இது வந்து ப்ரீ ஹீட்லாம் பண்ண வேண்டியதில்லை. ஈஸியாக நான் வந்து இது நம்ம டைம் அண்ட் எனர்ஜியை ரொம்ப சேவ் பண்ணுது. ஸோ நம்ம கிறிஸ்பியாக எது செய்யணுன்னாலும் வந்து ரொம்ப லெஸ் ஆயில், ரொம்ப கொஞ்சம் ஆயில்லே வந்து இதை நம்ம செஞ்சுக்க முடியும். ஸோ ஒரு சின்ன ஃபேமிலி, ஒரு 4 பேர் தான் இருக்காங்க அப்படின்றவங்களுக்கு இந்த ஏர் ஃப்ரையர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாங்கள் வாங்கியிருக்க இந்த ஏர் ஃப்ரையருடைய கலர் பார்த்திங்கன்னா வந்து கோல் கிரே, 5 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. இதோடைய மெட்டீரியல் வந்து பிளாஸ்டிக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உள்ளே வந்து அந்த பேஸ்கெட் வந்து அது ஒரு ஸ்பெஷல் மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. டெம்பரேச்சர் வந்து 40 டிகிரி டு 220 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். நிறைய டாக்டர்ஸ்லாம் வந்து 160 டிகிரிக்கு மேலே பண்ணாதீங்க இந்த ஏர் ஃப்ரையரில் என்ன சமைச்சாலும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து அதையே நான் மெயின்டைன் பண்ணிக்கிறது. ஸோ நான் நிறைய விஷயங்கள் இதில் ட்ரை பண்ணது வரைக்கும் அப்படியே சின்ன சின்னதாக பிக்சர் எடுத்து இதுலேயே அட்டாச் பண்ணியிருக்கேன். அதாவது வந்து சிக்கன் வந்து சின்ன சின்ன பீசஸாக ஃப்ரை பண்ணேன், நகட்ஸ் மாதிரி. அதுக்கப்புறம் ஷ்ரிம்ப்பு, ப்ரான்ஸ் ரெண்டும் ஃப்ரை பண்ணேன். அப்புறம் சிக்கன் ரோஸ்ட் பண்ணேன். பீஸா வாங்கிட்டு வந்து இதில் பேக் பண்ணோம். அப்புறம் ஸ்டிர் ஃப்ரை வெஜிடபிள்ஸ் பண்ணோம். ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணேன். இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால நான் வந்து கிச்சன் கவுண்டர் மேலே வச்சு நான் வந்து குக் பண்ணிவிட்டு திருப்பி கொண்டு எடுத்து போய் பேண்ட்ரியில் வச்சுருவேன். ஸோ என்னாலேயே வந்து ஈஸியாக லிஃப்ட் பண்ண முடிகிற அளவுக்கு தான் இதோடய வெயிட் இருக்குது. அவனில் ஃபேன் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரன் ஆனாலும் சைலண்ட்டாக இருக்குது இந்த ஏர் ஃப்ரையர். அது ஒரு நல்ல விஷயம். ஓகே, கான்ஸ் அப்படின்னு என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து கட்டாயம் வந்து சிக்கன்லாம் ஃப்ரை பண்ணும்போது இல்லை ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது நிச்சயமாக திருப்பி திருப்பி போடணும். அந்த முன்னாடி இருக்க ஹேண்டில் பிடிச்சி நல்லா மெதுவாக இழுத்தோம்னாலே அழகாக திறந்துக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து அழகாக வந்து திருப்பி திருப்பி போட்டு அதை வந்து செஞ்சாகணும். ஏன்னா வந்து உள்ளே இருக்கிறது வேகாது இல்லை சில சமயத்தில். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து லிமிட்டட் குவான்டிட்டி தான் இதில் வைக்க முடியுது. லைக் 4 பீப்புள்ஸ்க்கு வந்து நம்ம வந்து எவ்வளோ சிக்கன் செய்ய முடியுமோ அந்த மாதிரி நம்ம வச்சு தான் செய்ய முடியும். இல்லை கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுற மாதிரி ஆகிடுது. என்ன தான் அவங்க வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் அதில் ப்ரீசெட்டாக கொடுத்துருந்தாலும் நான் நிறைய முறை வந்து மேனுவலாகவே நிறைய ஆப்ரேட் பண்ணி அதை உள்ளே இருக்க பொருளுங்களை வந்து நான் வந்து ஃப்ரை பண்ணுற மாதிரி இருந்தது. ப்ரைஸ் சைடில் பார்க்கும்போது இது கொஞ்சம் ஹையாக இருக்குமோ அப்படின்னு கூட தோணுது. ஏன்னா வந்து இது சிங்கிள் பேஸ்கெட் தான் இந்த ஏர் ஃப்ரையரு. இதுக்கே இவ்வளோ காசு கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து பொட்டேட்டோ ஃப்ரைஸ்லாம் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கிறிஸ்பியாக வேணும்னா கட்டாயம் வந்து மேனுவல் மோடில் தான் பண்ணி ஆகணும். இவங்களுடைய டிஃபல் ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எண்ட்லெஸ் ரெசிபீஸ், அதில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பர்சனலைஸ்டு ரெசிபீஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அதையும் ரெஃபர் பண்ணி அழகாக நம்ம ஏதாவது குக் பண்ணணும் இல்லை டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் பார்த்துக்க முடியும். இதுலேயும் ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. லாஸ்ட்டாக வந்து நான் பனானா கேக் பண்ணேன். அதோடய வீடியோ இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஏர் ஃப்ரையரை பற்றி நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது, நிறைய வந்து ஒரு பயம் இருக்குது. அப்படிலாம் எதுவுமே தேவையில்லை.
அதனால் நீங்கள் தாராளமாக வந்து இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏர் ஃப்ரையர் வாங்கி லைட்டாக ஆயில் யூஸ் பண்ணி ஹெல்த்தியாக வாழறதுக்கு லைஃப் ஸ்டைலை நம்ம மாற்றிக்குவோம். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.